டாக்டர் கொஞ்ச நேரம் இந்த சைடு மூக்கடைக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைடு மூக்கடைக்குது, இங்கிட்டு ஃப்ரீ ஆயிடுது, இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு, இது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இது நார்மலாவே உடம்புல நேசல் சைக்கிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, எப்பவுமே 2 மூக்கு ஓட்டைகள்லையும் ஒரே மாதிரி காத்து உள்ள போகாது. உள்ள ஆல்டர்னேட்டிவாக ஒரு சைடு உள்ளே இருக்கிற ஜவ்வுகள் கொஞ்சம் லேசாக வீக்கம் வரும், அப்புறம் வற்றும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த சைக்கிள் நமக்கு நடக்கிறதே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கும். இது எப்போ வெளியில் தெரிகிற அளவுக்கோ இல்லை நமக்கு தெரிகிற அளவுக்கோ வரும் அப்படின்னா, ஒரு லேசான ஒரு சளி உற்பத்தி இருக்குது, ஒரு அலர்ஜி ட்ரிகர் ஆகுது, இந்த மாதிரி நேரங்களில் அது அக்ரவேட் ஆகலாம். அது கொஞ்ச நேரத்தில் தானாக செட்டில் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லைனா அது இருக்கிறனால ஒரு மூச்சு விட கஷ்டம் ஏற்படுது, இல்லை ரொம்ப சிவியராக சுத்தமாக காற்றே போகாத அளவு கிடைக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, அது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது, அது என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதனால் நம்ம வேலை பார்க்க முடியல, ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியல, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ENT டாக்டரோ ஒரு பல்மனாலஜிஸ்ட்டோ பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.